ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் டாஃபி செய்கிறதுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணலைங்க. பேனில் வந்துட்டு பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அதே 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்போட கம்மியாக, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து மெல்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மெல்ட் ஆகிடும். ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து அடுப்பை மீடியமில் வச்சிடலாம். சர்க்கரை வந்து நீங்கள் பொடியெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லைங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம சேம் குவான்டிட்டியாக இருக்கணும் பட்டரும் சர்க்கரையும். இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து கலந்து விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா மெல்ட் ஆகிடும். ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுருங்க. மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்டோடைய இதை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எங்கேயுமே கெட்டி ஆகாமல் இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நுரையாக வருங்க. ஸோ அப்படியே வந்து அந்த பச்சை வாசனைலாம் வந்து நல்லா போகும். இப்போ பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்துட்டு நம்ம அந்த பட்டரை வந்து அதில் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் பதம் வரலன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஆகணும். நம்ம அந்த தண்ணியில் போடும்போது நல்லா பிரேக் ஆகி வரணும். ஸோ அப்போ அந்த டாஃபி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது எடுத்தும் காட்டுறேன். உடையிற மாதிரி வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் அது கரெக்டான பதமே. இங்கே பாருங்கள், நல்லா உடையுது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கரிஞ்ச ஸ்மெல் மாதிரி வந்துடும். அதனால் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் நெய் இல்லைன்னா லைட்டாக பட்டரை வந்து தடவி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த நான்ஸ்டிக் பிளேட் மாதிரி இருந்தால் கூட அதுலேயுமே கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து போட்டுட்டு நம்ம மேலே வந்து முந்திரி இல்லை பாதாம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து முந்திரி தாங்க சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு எடுத்திருக்கேன் முந்திரியை. அது வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆற விட்ட பிறகு எடுத்து பீஸாக போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஈஸியாக உடையுது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா கரையுங்க வாயில் போட்ட உடனே. ரொம்ப